Tamil Bible Study. Praise the Lord. 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 21. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அப்ப நடந்திருக்கிறதான காரியங்கள் எல்லாம் இந்த ஆசாரியனுக்கு தெரியல. நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம், கடைசியா தாவீதை கொல்ல நினைத்தது யோனத்தானுக்கு கூட மறைக்கப்பட்ட விஷயமா இருந்தது. அப்புறம் தான் அது வெளியில வந்துச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படியானால் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியல. சீக்கிரட்டா தாவீதை கொல்றதுக்கு சவுல் முயற்சி செய்து கொண்டிருந்தான். அகிமெலேக்குக்கு தெரியல. அதனால நடுக்கத்தோட அவன் என்ன பண்றான், கேட்கறான், என்ன தனியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமானாலும் என்னவானாலும் இருக்கிறதே என் கையிலே கொடும் என்றான். இப்ப யாருமே போர் சேவகர் இல்லை, தாவீது மாத்திரம் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின் போது என்ன அப்படின்றது தெரியல. அப்படி அந்த அளவுக்கு தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு வீரனாக மதிக்கப்பட்டிருந்தான் அப்படின்றதும் அதில் தெரியுது நமக்கு. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா சவுலுக்கு தப்பி அவர் ஓடி வருகிறார். இந்த விஷயத்தை சொல்ல முடியல அவன்கிட்ட, அதனால பொய் சொல்றான். இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமா. அது என்ன 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும். ஏன் 5 அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு? நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்ப்போம், 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலும் 5 அப்பம்னு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? கொஞ்சம் என்பதை பார்க்கலாம். நீங்க எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? நார்மலா எத்தனை இட்லி சாப்பிடுவோம் நம்ம அப்படின்னா ஒரு 4-5 இல்லை அந்த மாதிரி. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு வேளை உணவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வரான்ல. இப்போ இயேசுவானவர் 3 நாளைக்கு அங்கேயே வைத்து அவர் செய்தியை சொல்ல போறாரு, டீச் பண்ண போறாருன்னு தெரியாது. அப்போ ஒரு வேளைக்கு கொண்டு வருகிறதான காரியம், புசிக்கிறதான காரியம் 5 அப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படிதான். எங்க இருக்கு அப்படி கேட்கக்கூடாது. அப்ப 5 அப்பம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 அப்பமாயிலும் கூடனா ஒருவேளை எனக்கு உணவு வேணும், அப்ப திருப்தியாக கூடியதான அளவுக்கு ஒரு 5 அப்பம். சின்ன சின்ன அப்பமா தான் இருக்கும், பெரிய அப்பம் இங்கே தால் குப்புஸ் ரொட்டி அப்படி அந்த மாதிரி சைஸ் இருக்காது, அதெல்லாம் 5 சாப்பிட முடியாது. ஸோ இது சிறிய அப்பமாக இருக்கும். அது அவர்களுடைய ஒரு வேலை ஆகாரம் என்று நான் நினைக்கிறேன். 5 அப்பமாகிலும் எண்ணவாகிலும் இருக்கிறத, அது இல்லைன்னா இன்னும் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடும், என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, அதாவது எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுக்கு இல்லை. வாலிபர் ஸ்திரீகளுடைய மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்றான்? தாவீது ஏன் இந்த பொய்ய சொல்றான்? அடுத்தது பொய் சொல்றது ஓகேவான்ற பாயிண்ட்டுக்கு வருவோம். கொஸ்டின் தாவீது ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பொய்ய சொல்றான்? பொய்ய ஏன் சொல்றான்? தாவீது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பொய் நம்ம ஏன் சொல்லுவோம்? நம்ம அப்படின்னா ஒரு மனுஷன் எப்போ பொய் சொல்லுவோம்? ஏதாவது மறைக்க விரும்புகிறபடி. மறைக்கிறதுக்கு பெரிய ராஜதந்திரம் அந்த மாதிரியா? சாதாரணமா நமக்கு என்ன ராஜதந்திரம் இருக்குல்ல? பொய் எதுக்கு அப்படின்னா பயம், பயத்து நிமித்தமாக தான் பொய்யை சொல்லுகிறதான காரியம், அப்படிதானே? அப்ப இந்த இடத்துலயும் தாவீதுக்கு வேற ராஜதந்திரமான காரியம் அப்படிலாம் இல்லை. பொய் பாத்தீங்கன்னா பயத்து நிமித்தமாக சொல்றான். சரி, ஓகே. அடுத்து, தாவீது பொய் சொல்லலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன நினைச்சு அவன் பொய் சொல்றான்? பொய் சொல்லலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
அப்படியும் சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது. இல்ல, இந்த மாதிரியான ஒரு பெரிய சொல்ல வேணாமே. எப்படி அவன் சொல்றான் பாருங்க, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, அதாவது ரகசியமா காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னுடைய சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப சேவகருக்கு கூட தெரியாம ஒரு காரியத்தை தாவீதுக்கு சவுல் வந்து அசைன் பண்ணியிருக்காரு. ஆனபடினாலே என் கூட யாரும் இல்லை, சேவகரை குறிப்பிட்ட இடத்துல சேவகரை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் நம்புகிற வண்ணமாக ஒரு பொய்ய, யாரும் மனுஷன் நம்புகிற வழி தானே சொல்லுவான், அப்படியே பிளான் பண்ணி அப்படியே சொல்றத வந்து உண்மையை போல இருக்கணும் அப்படிதானே பிளான் பண்ணி போய் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் வெளில வந்துடும். எப்படி இருந்தாலும் பொய்யை மறைச்சு வச்சுக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வெளில வந்துடும். அப்போ இவன் பொய் சொல்லாம இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவன் பொய் சொன்னதனுடைய காரணம் என்ன? ஜீவன் தப்ப தான் பொய் சொன்னான், அப்படிதானே? ஜீவன் தப்புவதுக்கு தான் பொய் சொன்னான். இவன் பொய் சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? சவுல் வந்து இவனை எங்கே கிடைச்சாலும் கொல்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான். அதுல வந்து ரொம்ப வைராக்கியமா அவன் காணப்படுறான் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இவன் தன்னுடைய ஜீவன் பிழைக்கிறதுக்கு தான் இவன் ஓடிட்டு இருக்கான். அதன் நடுவுல தான் இப்படிப்பட்டதான ஒரு பொய்யை அவன் வந்து சொல்றான். இவன் பொய் சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் வந்து தன்னுடைய ஜீவன் பிழைக்கிறதுக்கு இந்த பொய்யை சொல்றான். பொய் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அவன் ஜீவன் போயிடும்னு? அப்ப தாவீது வந்து ஏன் இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய இடம்னா, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஹை அண்ட் லோ, இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் ரொம்பவும் ஸ்பிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ இன் ஸ்பிரிட்டு, சோர்ந்து போயிருக்கும் போது ஹை அண்ட் லோஸ் பாத்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லயும் காணப்படும். எலியாவுடைய லைஃப்ல காணப்படலையா? அப்படி வைராக்கியமா காணப்பட்ட ஒருத்தன் அப்பதான் அத்தனை பேரை கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டி என்ன பண்றான், 400 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், எசபேலுக்கு பயந்து அவன் ஓடுகிறதையும் தேவனிடத்திலே முறையிடுகிறதையும் பார்க்கிறோம். லோ இன் இஸ் லைஃப், அது அந்த அந்த மொமெண்ட். அப்ப ரொம்ப ஹையான மொமெண்ட்ஸ் உண்டு, ரொம்ப லோவான மொமெண்ட் உண்டு. அப்ப தாவீதினுடைய லைஃப்ல இது ரொம்ப லோவான மொமெண்ட். இவன் தன்னுடைய ஜீவன் பிழைக்கிறதுக்காக தான் இந்த பொய்யை சொல்றான். ஆனா என்னுடைய கேள்வி, இவன் இந்த பொய்யை சொல்லவில்லையானால் இவன் மரித்திருப்பானா, இவன் ஜீவன் போயிருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. போயிருக்காது இல்லையா? ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உடையவன் இந்த தாவீது அப்படின்னு சொன்னா, அவன் வந்து இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தபோது கூட அதை தன்னுடைய பலத்தினால அவன் எடுத்துக்கொள்ளாதபடி அவன் காத்திருக்கிறான். கர்த்தர் வந்து இது எனக்கு தரட்டும் அப்படின்ட்டு அவன் காத்திருக்கிறத பார்க்கிறோம். சவுல் அவனுடைய கையில 2 முறை வீழ்ந்தும் சவுலை கொன்று போட்டு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்கலாம், எடுத்திருக்கலாம். நிச்சயமா மற்ற ஜனங்கள்லாம் சேர்ந்து இவனை கொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவனும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில மதிப்பு பெற்றவனாக, இன்னும் சவுலை பார்க்கிலும் பாத்தீங்கன்னா இந்த இவனை வந்து நேசிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டதெல்லாம் அந்த இவ்வளவு நாள் சாட்சியில நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படியானால் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருடையதான தாவீது இந்த இடத்துல தன்னுடைய ஜீவனுக்காக பயந்து பொய் சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம். அதற்கு வந்து காரணம் வந்து he was so low in his spirit, ஒரு நம்பிக்கை இழந்ததான சோர்வு. ஆக்சுவலா அவனுடைய வாழ்க்கையில் அவன் இப்ப சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த காரியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை ரொம்ப அப்செட் பண்ணக்கூடியதான காரியம் நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவன் ஓடுறான், யோனத்தான் வந்து அவனை தப்புவிக்கிறதும், இவனுடைய மனைவி ஒரு முறை அவனை தப்புவிக்கிறதும், அவன் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் இடத்துல ஓடி மறைந்திருக்கிறதையும், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து யாரு சவுல் வந்து அங்கேயும் வந்து அவனை கொல்ல பார்க்கிறதும், தேவன் தடையிட்டு அவன் ஜீவனை பாதுகாக்கிறதையும் நம்ம என்ன பண்ண எவ்வளவு நேரம் பார்த்து முடிச்சோம். அப்படியானாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தும அளவுல ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கிறதான ஒரு நிலை வந்து தாவீதுக்கு காணப்பட்டது. அந்த நேரத்துல இவன் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றான். மாம்சம் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அது நிமித்தமாக அவன் அதை பொய் சொல்றான். ஆனால் வந்து இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பொய் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கர்த்தர் வந்து தாவீதை அவர் காக்க தான் போகிறார், சவுலுடைய இடத்துல அவனை உட்கார வைக்க தான் போகிறார்.
வெற்றியை தரதான் போகிறார், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நம்பிக்கை இழந்து காணப்படும் போது, அவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரக்டரை மீறி அவன் செய்கிறதான ஒரு காரியம், இது அவனுடைய கேரக்டர்லே கிடையாது. நீங்க தாவீதினுடைய லைஃபை அவனை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவனுடைய கேரக்டரை ஸ்டடி பண்ணீங்கன்னா, இது அவனுடைய கேரக்டர் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அதிகாரத்துல நீங்க பாப்பீங்க. முதலாவது இந்த பொய்ய அவன் சொல்லுகிறத பாக்குறீங்க. இது வந்து அவசியம் இல்லாததான ஒரு காரியம். ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் யாரு? வேதத்துல காணப்படுற ஹீரோஸ். என்ன ஹீரோஸ்? விசுவாசிகள் அப்படின்ற பட்டியல்ல வருகிறதான முக்கியமானவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட் செட் as an example. இவங்களெல்லாம் அப்படிதான் வந்து வாசிக்கிறீங்க. இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்க அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம் வந்து எபிரேயர் புஸ்தகத்துல. அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் நமக்கு உதாரண புருஷர்களாக, விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக நமக்கு முன்னிறுத்தப்படுகிறபடினாலே, நமக்கு முன்னோடினபடினாலே இவர்களுடைய லைஃபை பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படித்தானே? நல்ல குணசாலிகளா காணப்படுவாங்க. ஆனா இந்த மூமெண்ட் வந்து அவர்கள் செய்கிறதான அந்த தவறு இருக்கு பாத்தீங்களா, அவனே அப்படி விழுந்தான், அப்ப நம்ம என்ன போய் சொல்லக்கூடாதா? அப்படி எடுத்துடக்கூடாது. யூதா பாரு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான், அவனே விபச்சாரம் பண்ணலையா, நம்ம பண்ணா என்ன? புரியுதா உங்களுக்கு? அந்த மொமெண்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவர்களை அதற்கு உதாரணமாக வச்சு, பாரு அவனே தாவீதே அப்படி பண்ணிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையில இதன் நிமித்தமாக இவர்கள் சந்திக்கிற ஸ்லிப் ஆகுறாங்கல்ல, இந்த ஸ்லிப்பானது நிமித்தமாக இவர்கள் சந்திக்கிற காரியங்கள் நம்முடைய மனதுக்கு வரணும். இவங்க அந்த மூமெண்ட்ல இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் போய் சொல்லலையா, எப்படி பிளான் பண்ணி போய் சொன்னான், எப்படி ஆக்ட் பண்ணான், அடுத்து பாருங்க பெரிய ஆக்ட் எல்லாம் பண்ணுவான், இப்படி எல்லாம் பண்ணானே அப்படின்ற காரியங்கள் நமக்கு எச்சரிப்புக்காக தான் எழுதப்பட்டிருக்கே ஒழிய, நீயும் when you are low in spirit இதை நீ பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணல, எழுதப்படலை. ஆனபடினால்தான் அதை உங்களுக்கு நான் விளக்குறேன். அப்படிப்பட்டதான எப்படி பார்த்துட்டு வந்தேன் இவ்வளவு நாள், தாவீதை குறித்து எப்படி பார்த்துட்டு வரோம். ஆனா தாவீது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவனுடைய கேரக்டருக்கு விரோதமா ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்ப ஆசாரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது வசனத்துல எப்படி சொல்றான், உனக்கு அந்த பரிசுத்த அப்பம் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிப ஸ்ரீகளுடைய மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு நேற்றும் முன்னாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது, இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணம் ஆயிற்றே என்றான். இப்ப தாவீதுக்கு வந்து இந்த பிரமாணங்களோ இந்த சுத்திகரிப்பு முறைகளோ, அதாவது செரிமோனியல் கிளீன்லெஸ் எல்லாம் வந்து அவனுக்கு தெரியுது தாவீதுக்கு. ஏன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஆசாரியன் பேசுகிற காரியம் புரிகிறது மாத்திரமல்ல, அங்கிருந்து ஃப்ரெஷ்ஷான அந்த அப்பம் எடுக்கப்பட்ட பின்பு புதிய அப்பம் அங்க வைக்கப்படும். இந்த அப்பம் சாதாரண அப்பம் ஆயிடுச்சுல்ல, தேவ சமூகத்து அப்பங்கள் அப்படின்ற அளவுக்கு தாவீதுக்கு தெரியுது. அப்ப வேதத்தை அறிந்து இருக்கிறதான ஒரு மனுஷன், அதனுடைய பிரமாங்களையும் நியமங்களையும் அறிந்ததான ஒரு மனுஷன். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். பரிசுத்த அப்பத்தை என்னன்னா, தேவனுடைய சமூகத்திலிருந்து எடுத்த அப்பத்தை அல்ல, அங்கிருந்து எடுத்து வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது இல்லையா, அந்த வெளியில எடுக்கப்பட்டதான அந்த அப்பம். ஆனா வெளியில எடுக்கப்பட்டதான அப்பத்தை கூட யார் தான் புசிக்கணும் அப்படின்னா, ஆசாரியர்கள் தான் வந்து அதை புசிப்பார்கள். அதுவும் ஆரோனுடைய குடும்பத்தார் தான் புசிப்பாங்க, மற்ற லேவியர்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட முறைமை வந்து காணப்படுது. அடுத்து ஒரு கேள்வி வருகிறது, இந்த தாவீது ஆக்சுவலா இவன் தனியாக காணப்பட்டானா, இவனோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்க காணப்பட்டாங்களா? ஏன்னா இவன் கேட்கிறான், என்னோடு கூட வாலிபர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஒண்டியா தான், அவங்கிட்ட போறது தனியா தான் போறான். அதாவது இந்த ஆசாரியனை சந்திக்கிறது வந்து தனியா தான் போய் சந்திக்கிறான். ஆனா என்னுடைய கேள்வி, என்னோடு கூட இவன் சொல்றான்ல, என்னோடு கூட மற்றவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினைக்கிறீங்க? இவனோடு கூட ஒரு கூட்டம் இருந்ததா இல்லையா? இல்ல சேவகரை இனிமேல் தான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்னான்.
அந்த சேவகருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கறக்கா? ஆசாரியன் சொல்றான், இவன் தான் பொய்யாச்சே. சரி, பொய் பேசும்போது அதுக்கப்புறம் மற்றது அது கூட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டாவும் இருக்கலாம், உண்மையும் கலந்துருக்கலாம் பொய்யும் கலந்துருக்கலாம் இல்ல. ஏன்னா அடுத்த அதிகாரத்துல நீங்க 22 பார்க்கும்பொழுது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்க போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், அங்க இருந்து தப்பி அதுலாம் கெபியில, அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை சொல்றேன், அதுலாம் கெபியில தங்கிடுறான். அப்போ பாத்தீங்கன்னா அவன் சகோதரர் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு இவன் இடத்துல வராங்க. 2வது வசனம், ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள் அப்படின்னு ஒரு டோட்டலா ஒரு குரூப் தாவீதுக்கு உண்டாகுது. அதுக்கு அவன் தலைவனாய் காணப்பட்டான். அடுத்த அதிகாரம் தான் பார்க்குறோம், எங்க இவன் தப்பி காத் என்கிற பெலிஸ்திய ராஜா கிட்ட போயிட்டு அங்க ஆக்ட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுலாம் குகையில இருக்கும்பொழுதுதான் இந்த பெருங்கூட்டம் அவனோட கூட சேருது. பெருங்கூட்டம் சொல்ல முடியாது, 400 பேர் சேர்றாங்க. அப்படி ஆனாலும் இங்க தனியா இருந்தானா இல்ல கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்களா? ஆமா, போன அதிகாரத்துல தனியா இருந்தான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஓடி வரான். இது பாத்தீங்கன்னா உடனே அடுத்த நாளே ஓடி வந்துட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்சிடென்ட் இங்க சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இன்சிடென்ட் அகிமெலேக் என்கிற ஆசாரியனை சந்தித்து அவனிடத்துல பெறுகிறதான இந்த காரியம், சொன்ன பொய், இதெல்லாம் அந்த இன்சிடென்ட் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இவனோடு கூட ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா இருந்திருக்க வேண்டும். 400 பேர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன கூட்டம் எவ்வளவு பேர் தெரியல. தாவீதோடு கூட இணைந்து இப்ப யோனத்தான் வர முடியாத சூழ்நிலையில காணப்பட்டான். அப்ப தாவீதை நிறைய பேர் நேசித்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, தாவீதை அவ்வளவு நேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி யாராவது வந்தாங்களா? லிஸ்ட் நமக்கு இல்லை. ஆனால் இயேசுவானவர் கொடுக்கறதான அந்த சாட்சியில நம்ம பார்க்கிறோம். இந்த இன்சிடென்ட்டை பாத்தீங்கன்னா அவர் பேசுவார். அவர் அதை எடுக்கலாம், எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எடுங்க, நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். மத்தேயு 12:4 இருக்கு, அதை வாசிக்கலாம் பாருங்க. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியன் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே அப்படி சொல்லி இருக்கு. தாவீதுனுடைய அந்த இன்சிடென்ட் இங்க எழுதப்பட்டிருக்கு. மார்க்லயும் இருக்கும், லூக்காலையும் இருக்கும். மார்க்ல சரி, லூக்கால எங்க வருது? லூக்கால 6ஆம் அதிகாரத்துல வருது. 6ஆம் அதிகாரத்துல வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளில இயேசுவானவரையும் சீஷர்களையும் குற்றப்படுத்தின போது அவர் இந்த காரியத்தை சொல்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, லூக்கா 6:3 வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி இப்படி புசித்தான் அப்படின்ட்டு இயேசுவானவர் என்ன பண்றாரு, இந்த இன்சிடென்ட்டை வச்சு சாட்சி சொல்றார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்கள் என்று சொல்றாரு. இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத அப்படின்றதான காரியத்தையும் அவர் சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கு லேவியராகமம் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல, லேவியராகமம் 24 6வது வசனம், அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்திலும் சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும்.
அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரரின் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதாவது அங்கிருந்து எடுத்த பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். அதாவது தேவனுடைய சமூகத்துல, தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான, ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதான அந்த அப்பங்களை ஆரோனுடைய குடும்பத்தார் தான் புசிக்கணும், அவனும் அவன் புத்திரரும் என்பது நியமமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பாத்தீங்கன்னா இப்ப தாவீதும் அவனோடு கூட இருந்து பசியாக காணப்பட்டவர்கள் அதை எடுத்து புசித்த போது கர்த்தர் பாத்தீங்கன்னா அதை குற்றப்படுதல். எதுக்கு இது சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளின் போது கழுதியோ என்னமோ இதுல விழுந்தா அதை எடுக்காம இருப்பீங்களா? அப்ப ஓய்வு நாள் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டானா மனுஷனுக்காக ஓய்வு நாளா? இல்லையா? மனுஷனை உண்டாக்கி அதுக்கப்புறம் 7வது நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். ஏன்னா அது ஓய்ந்திருந்தார், ஒன்றும் சிருஷ்டிக்காம ஓய்ந்திருந்த நாளானபடினாலே மனுஷன் அதை ஆசரிக்க வேண்டும் என்று அந்த நாளை என்ன பண்ணாரு, அவர் கொடுத்தார். அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை காண்பித்து மனுஷனை கொல்றது, புரியுதா உங்களுக்கு? இப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா அதை எப்படி பார்க்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அவரு அலோ பண்றாரு. ஏனென்று சொன்னால் அங்கிருந்து அந்த அப்பங்கள் எடுக்கப்பட்டுச்சு, அது ஆரோனுடைய குடும்பத்தார் தான் சாப்பிடணும். ஆனா தாவீதுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஜீவன் போறதான நேரத்துல அந்த அப்பத்தை தாவீது புசிக்க கூடாதா அப்படின்னு சொன்னா புசிக்கலாம். புரியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. என்ன அப்படின்னு சொன்னா, உடை பெருசா உடல் பெருசா, எது முக்கியம்? உடை முக்கியமா உடல் முக்கியமா, அத சரீரம் முக்கியமா? என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதோ புதுசா சொல்ல, ஆண்டவர் கேட்டாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு சரீரம் இருந்தா தானே அவனுக்கு உடை, இல்லையா? ஒருத்தனுக்கு ஜீவன் இருந்தா தானே ஆகாரம். அப்ப ஜீவன் பெருசா ஆகாரம் பெருசா அப்படின்னு சொன்னா, ஆகாரம் முக்கியம் என்பது தெரியும். ஆனா அதை பார்க்கலும் ஒன்று முக்கியம் என்று சொல்லும் பொழுது அது 2ஆம் பட்சமாக மாறுகிறது. அப்படி ஆண்டவர் கத்துக் கொடுத்தாரு அல்லவா? அப்ப அதெல்லாம் இதோட ஒட்டினதான உபதேசங்கள் தான். அப்ப இது ரொம்ப முக்கியம், இந்த நியமம் ரொம்ப முக்கியம். அவங்க இருக்கிறதான தேவ சமூகத்துல இருக்க அப்பத்தை எடுத்து என்ன பண்ணல, இவர்கள் புசித்து விடல. அங்கிருந்து எடுக்கப்பட்டதான அப்பம் அங்க வேற வைத்தாச்சு. அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் என்ன பண்ணல, அசூசிப்படுத்தல. ஆனால் எடுக்கப்பட்டது பின்பு பாத்தீங்கன்னா ஆசாரிகள் தான் புசிக்கணும். ஆனால் கர்த்தர் பாத்தீங்கன்னா இவர்கள் ஜெனுவினா, உண்மையிலேயே அவர்கள் பாத்தீங்கன்னா ஜீவனுக்காக அவனுக்கு வேணும் அப்படின்றதான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதை ஆண்டவர் தாவீது செய்ததான அந்த காரியத்தை குற்றப்படுத்தி சொல்லல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது அவர் அதை குறித்து பேசினதான காரியங்கள்ல இருந்து தெரியுது. அதுல வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்கோர்ஸ் தாவீது கூட கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி, இங்க வருவோம் திரும்ப. ஓகே, 7வது வசனம், 6வது வசனம் திரும்ப வாசுறேன். அப்போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கே வைக்கப்படும். அப்படி பாத்தீங்கன்னா அங்க வைக்கப்பட்டிருக்கு. அதனால இதை யூஸ் பண்ணலாம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைபட்டிருந்தான். அவன் ஏதோ டிராவல் பண்ணியிருக்கான், அங்க வந்திருக்கான், மீட் பண்ணியிருக்கான், ஏதோ செய்தி சொல்றக்கா, எதுக்கு வந்தான்னு தெரியாது. ஆனா அங்க அவன் ஸ்டக் ஆயிட்டான், டிராவல் பண்ணாம அங்க ஸ்டக் ஆகி இருக்கிறான். யாரு? இந்த சவுலுடைய வேலைக்காரரில் ஒருவன். அவன் யார் அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களுடைய தலைவனாக காணப்படுகிற ஒருவன், மேய்ப்பருக்கு தலைவனாக காணப்பட்டான். இவன் ஒரு ஏதோமியன். ஏதோமியன் என்ன? ஏசாவினுடைய வழியில். ஆமா, ஏசாவின் வழியில வந்தவன். சரி, இஸ்ரவேலன் கிடையாதவன், ஆனா சவுலுக்கு வேலைக்காரன். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதத்தை ஆகிலும்
ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. இதுல பாத்தீங்கன்னா உண்மை இருக்கு, ஆனா பொய்யை கண்டினியூ பண்றான். ராஜாவின் காரியமா இவன் வந்தானா அப்படின்னு சொன்னா இல்ல, நிச்சயமா இல்ல. ராஜாவின் காரியம் அவசரமா அப்படின்னா இது நோன் ஃபேக்ட். இன்னைக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்றோம் இந்த வார்த்தையில. ராஜாவின் காரியம்னா அவசரம் அப்படின்றதான அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், அந்த ஃப்ரேஸை. அது ட்ரூ. ராஜாவின் காரியம் அவசரமா? தேவனின் காரியம் ராஜாவின் காரியம் அவசரம் அப்படின்றதுனுடைய ஆழமான அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அதுல இருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனின் காரியம் அதை விட அவசரம், அவசியம் என்பதை தாண்டி அவசரம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை நாம அவசரமா எடுத்துக்கிறோமா என்ன அப்படின்னா, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ராஜா பாத்தீங்கன்னா ஒரு பணியை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அந்த பணி சரியா நிறைவேற்றப்படலை. அந்த பணி அசதியா செய்யப்பட்டாலும் சரி, தவறாக செய்யப்பட்டாலும் சரி, அந்த பணி நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் சரி, அதற்கு தண்டனை உடனே கிடைக்கிறது மாத்திரம் இல்ல, ஷோரா கிடைக்கும். ஆனா தேவனுடைய காரியம் பாத்தீங்கன்னா அசட்டையாக காணப்பட்டாலும், நிர்விசாரமாய் காணப்பட்டாலும், அந்த காரியம் செய்யப்படவில்லை என்றாலும், நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்காது. உடனே பனிஷ்மெண்ட் கிடைப்பதில்லை, கிடைக்கிறதும் இல்லை. அது நல்லதா ரொம்ப ஆபத்தா என்ன நினைக்கிறீங்க? ராஜாவினுடைய பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்கிறதுனால மனுஷன் என்ன பண்ணுவான்? ராஜாவினுடைய பிரஜைகள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படிவாங்க, அவசரமா கீழ்ப்படிவாங்க, உடனே கீழ்ப்படிவாங்க. ஏன்னா தன் ஜீவன் மேல உள்ள பயம். ஆனா அதே நேரத்துல ராஜாதி ராஜா அப்படின்னு தெரியும், ராஜாதி ராஜான்னு பாடவும் தெரியும் நமக்கு. ஆனால் அவருடைய காரியத்தை நம்ம அவசரமா பார்க்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ராஜாவின் காரியம் அவசரம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொன்னால், ராஜாதி ராஜாவின் காரியம் அவசரமோ அவசரம் அப்படிதான் அப்படி நம்ம எடுப்போம் என்று சொன்னால், அப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே நாம பார்க்கிற ஒரு மதிப்புமிக்க ஒருவனை விட நம்முடைய தேவனை, இந்த உலகத்துல ஒரு அதிபதியை நம்ம பார்த்து பயப்படுறோம்னா பயப்படுறதுக்கு நியாயமான காரணம் உண்டு. ஆனால் அந்த அதிபதியை பார்க்கலும் ஒரு அதிபதி இருக்காரு, அவருக்கு கிணத்தை கொடுக்கல. இந்த உலகத்தினுடைய ராஜாவுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா ஒருவேளை இங்க இருக்கிறதுனால நல்லா இது புரியும். இப்ப நாம பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இருக்கிறதுனால கவர்மெண்ட் சட்டத்தை கூட மீறினீங்கனாலும் உங்களை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் சிறிய தண்டனையை கொடுத்து உள்ள போடுவாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, வாய்தா 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 வாங்கி. அதனால மனுஷனுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் மோனார்கி என்று சொல்லப்படுகிற ராஜாங்கம், அதாவது ராஜா அரசாளுகிறதான பகுதியில ராஜாவினுடைய சட்டத்தை மீறுவான் என்று சொன்னால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் எப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விவரித்து, இந்த செஞ்சுரியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ரொம்ப ரொம்ப விவரித்து சொல்ல வேண்டாம். அப்ப நமக்கு தான் இந்த காரியம் நல்லா புரியணும். என்ன? ராஜாவின் காரியம் அவசரம் என்றால் ராஜாதி ராஜாவின் காரியம் எவ்வளவு அவசரம் என்று நமக்கு புரிய வேண்டும். கரெக்டா? சரி. அப்ப இவன் சொல்லுகிறதான காரியத்துல நிறைய உண்மைகள் காணப்படுது. ஆனா பொய் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சப்சிக்வெண்டா பேசுகிறபடினாலே இதெல்லாம் பொய் கணக்குல தான் வரும். என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா இப்படிப்பட்டதான காரியத்தை எனக்கு சொன்னதுனால, நான் அவசரமா வந்தபடினாலே என்கிட்ட பட்டயம் இல்லை, உன்கிட்ட ஏதாவது பட்டயம் இருந்தா கொடும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆசாரியன், நீர் ஏலே. பாருங்க, இதுல பரிதாபமான நிலை அந்த ஆசாரியனுடைய நிலை தான். ஒரு இன்னசென்ட் ஆக்சுவலால. இப்ப நாளைக்கு இவன் ராஜாவானா இந்த ஆசாரியனுக்கும் இவன் தான் ராஜா, தாவீது தான் ராஜா. அப்ப இந்த ஆசாரியனை பாத்தீங்கன்னா பிரச்சனையில வைக்கிறான். பாருங்களேன், நம்ம பொய் சொல்லும் பொழுது ஆக்சுவலா நம்மளை மாத்திரமே நினைத்துதான் என்ன பண்ணுவோம்? நம்ம பொய் சொல்றோம்னா என்ன நினைப்போம்? அதுல போக்கஸ் நம்மளாதான் இருப்போம். நம்மை நினைத்து பயந்து நம்ம பொய் சொல்லுவோம். ஆனால் அந்த பொய்யினால நம்மை சார்ந்து இருக்கிறதானவர்களுக்கு உண்டாகிற பாதிப்பை குறித்து நம்ம நினைக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் தாவீது இதுக்காக வருத்தப்பட்டான். ஆனா தட் வாஸ் டூ லேட். அதுக்கப்புறம் இதை ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு அவன் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த அதிகாரத்தையும் அதை பார்க்க முடியும். ஆனால் பிரயோஜனம் இல்லை. இன்னசென்ட்டான இந்த மனிதன் பாத்தீங்கன்னா இதுல சிக்கிக் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் லெசன் ஆக்சுவலா. நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்போது தாவீது, அதற்கு நிகரில்லை.
அதை எனக்கு தாரும் என்றான். அது நல்ல சூப்பரான ஆயுதம், கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸினிடத்தில் போனான். காத் ராஜா. இந்த காத்துன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஃபேமஸ் அங்க? காத் வந்து இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், சிட்டி நேம். ஓகே, எனிஹா. இப்ப காத்தினுடைய பேர் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் தான் நம்ம பார்ப்போம். காத் வந்து கோலியாத்தினுடைய நேட்டிவ் பிளேஸ். காத்தூரானாகிய காத் என்கிறதான பட்டணத்தை சார்ந்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? கோலியாத். பெலிஸ்திய பட்டணங்களில இந்த காத் என்பது பட்டணம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தேசம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை காத் என்கிறதான பட்டணத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோலியாத்து. இப்ப எங்க போறான்? கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு கோலியாத்தினுடைய சொந்த ஊருக்கே போறான். அந்த ஊர் ராஜா கிட்ட போறான். ஏன் இப்படி பண்ணான் என்ன நமக்கு ஒன்றும் தெரியல. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸிடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். அப்ப அங்க இருக்கிறதான அந்த பெலிஸ்தியருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவர்கள் தாவீதை எப்படி பாக்குறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து தாவீதை எப்படி பாக்குறாங்கன்றதெல்லாம் கடந்து பெலிஸ்தர்கள் தாவீதை எப்படி பாக்குறாங்க? ராஜாவாக. என்ன அப்படின்னா இவன் தான் இஸ்ரவேல் ராஜா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அந்த பாடல் வரிகளை கூட என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த ஸ்திரீகள் பாடின அந்த பாட்டு வந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோடே கொண்டாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ் வந்து அவர்கள் வந்து அதை சொல்றாங்க. சரி, அதான் வந்து சில வரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மனசுல அப்படியே தங்கிடும், ரொம்ப ஃபேமஸா வந்து போயிடும். இப்ப நம்ம இப்படி கூட முன்னாடி ஒன்று பார்த்தோம், என்னன்னா சவுல் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸா அந்த நாள்ல ஃபேமஸா வந்து எல்லா இடத்துக்கும் பரவி இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ரொம்ப இதா போயிடுச்சு அது இந்த வேர்டிங்ஸ்னா. அதே மாதிரி இந்த பாடல் வரிகளும் இஸ்ரேல் தேசம் இல்லாம பெலிஸ்தர் தேசத்திலாம் கூட பரவி அப்படி காணப்படுது. எப்படி இந்த ஜெபமே ஜீவன், ஜெபமே சத்தியம்ன்ற மாதிரி. ஏன்னா அது திரும்ப திரும்ப சொன்னாலும் இவருக்கு என் மேல கோபம் தான் வருது. அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படி கேட்டார் அவரு. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து வசனம் எப்படி இருக்கு, அதுக்கு விரோதமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா மைண்ட்ல போய் அப்படி செட் ஆயிடுச்சு. பல வருஷங்களாக நம்ம பாடினதான மனதில் ஏறின ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அப்ப சின்ன பிள்ளைகள் ஆடணும். இப்ப வளர்ந்த பிறகு வளர்ந்தனா என்ன, சத்தியத்தை அறிந்த பின்பு எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் அதனுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது கருத்து பிழையா இருக்குது, தவறா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மாத்திக்கணும். அதே போல இது வந்து தவறு கிடையாது, இவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்றாங்க. என்னன்னா சவுல் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு மனுஷனை தேவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மனுஷனை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ராஜாவே ஆகாத ஒரு மனுஷனை இவன் தான் ராஜா அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம யாருன்னு நமக்கு தெரியலனாலும், நம்ம யாருன்னு நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியலனாலும் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு, எனிமிக்கு தெரியும். ஆக்சுவலா பிசாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆவியா இருக்கிறவன், அவன் கரெக்டு தானே? ஆவி அவன், அப்படித்தானே? அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நமக்குள் இருக்கிறது யாரு அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். நமக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசு தெரியும். அதுதான் இப்ப அந்நிய தேசத்திலே காணப்படுகிறதான அந்த ஜனங்களுக்கு வந்து தெரிகிறது தாவீது யார் அப்படின்றது. கொஞ்சம் ஆச்சரியமான காரியம் தான் அது. சரி, இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு ரொம்ப ரொம்ப பயப்படுறான். ஆக்சுவலா அங்க வரைக்கும் தெரிஞ்சிச்சு விஷயம். பெருமன்றது அடுத்து இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அஃப்ரைட் அப்படின்னு தான் வரும்னு நினைக்கிறேன்ல, அப்படிதானே? அஃப்ரைட் மனதிலே வைத்து கொண்டுனா இதை கேட்டோன்னு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி போயிட்டான். நம்ம இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆயிட்டோம், இங்கெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்நிய தேசத்துல வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து
வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்த நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். ரொம்ப தன்னை என்ன பண்றான், ஆக்சுவலா சிறுமைப்படுத்துறான். அது யார் முன்பாக சிறுமைப்படுத்துறான்னா, தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அப்படி சிறுமைப்படுத்த வேண்டியதான ஒரு சூழ்நிலைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் சொன்ன பொய்யினுடைய அந்த மற்ற காரியங்கள் தான். எப்படி அசிங்கப்படுறான் ஒருத்தன் அப்படின்றதான காரியம். இது தாவீதுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? தேவையா? இவனுக்கு தேவை கிடையாது. இப்படி ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு இது தேவையில்லை. ஆனால் இவன் தன்னுடைய சுய பலத்திலே சார்ந்து இவன் பொய்யை பேச ஆரம்பித்த பின்பு அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க பார்க்கும்போது தாவீது எவ்வளவு சிறுமைப்படுகிறான், அதுவும் சத்துருக்களுக்கு முன்பாக அவன் சிறுமைப்படுகிறான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே சிம்பிளா அந்த அதிகாரம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா 2 சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்தினுடைய நீங்க பைபிள் கையில ரிட்டர்ன் ஸ்கிரிப்சர் இருக்கிறதுனால 34ஆம் அதிகாரத்துல நெட்ல பார்க்க முடியாது, நீங்க டிஜிட்டல் பைபிள்ல தெரியாது. சங்கீதம் 34ல அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரிஃபேஸ் மேல அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக, ஆக்சுவலா அபிமெலேக்கு ரெண்டும் சேம் மீனிங்கான்னு தெரியல. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அபிமெலேக்கு தான், அபிமெலேக்கு அப்படின்னு சொன்னா இந்த ராஜாவை அது குறிக்கிறது, காத்தினுடைய அந்த ராஜாவை. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்ப அங்க கர்த்தர் அவனை டெலிவர் பண்ணி கொண்டு வராங்க. அவன் விடுதலை ஆன போது நன்றி செலுத்தி அவனுக்கு பாடுகிறதான அந்த சங்கீதம் அப்படின்ட்டு 34ல எழுதியிருக்கு. பட் அந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டுல எப்படி அவனை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்றது டீட்டெயில் அதுல இல்லை. ஆனால் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதே மாதிரி 56வது சங்கீதத்திலையும் நிறைய கிரைஸ்ட குறித்து சொல்லுகிறதான அந்த ப்ராஃபசிஸ்லாம் அதுல வரும். ஆனா அந்த பாருங்களேன், 56வது சங்கீதத்தினுடைய ப்ரிஃபேஸும், பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிகோகீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விடுதலையான போது பாடுகிறதான சங்கீதம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவனை சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பாத்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் இவர் அங்கிருந்துலாம் தப்பிச்சுட்டுலாம் வரல. திரும்பவும் கர்த்தர் தலையிட்டு தயவு பாராட்டி இருக்கிறார், அவனை விடுதலையாக்க பண்ணி இருக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவன் வேஷம் மாதிரி பயங்கர ஆக்டிங்லாம் கொடுக்குறான். 14வது வசனம், அப்போது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சொல்றான். அங்கிருந்து விரட்டி விடுறானுங்க. ஆக்சுவலா அதுதான் நடந்தது. ஆனால் அது பாத்தீங்கன்னா அவனை சிறைப்படுத்துறாங்க. எப்படி அவன் தப்பிச்சான், கர்த்தர் அவனுக்கு தயவு பாராட்டினாங்க, அவன் விடுதலையாக்கப்பட்டான் அப்படின்றதெல்லாம் அவன் எழுதுற அந்த சங்கீத புஸ்தகத்துல இருக்கிறதான அந்த வரிகளிலே காணப்படுது. இங்க சாமுவேல் அதை ரெக்கார்ட் பண்ணல. என்னன்னா எப்படி இவன் சிறைபிடிச்சு என்ன பண்ணாங்க, என்ன சிறுமைப்படுத்தினாங்க அப்படின்ற காரியம் இல்லை. ஆனால் தயவு கிடைச்சது, தப்பினான். சரி, ஏதாவது கேள்வி இருக்கு அதுல?